திரைக்கதை திலகம்னு பேர் எடுத்தவர் பாக்யராஜை எதிர்த்து ஒரு ஆள் வந்து இப்படி டிஸ்கஷனில் வந்து பேசிட்டாருன்னு அங்கே யூனிட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சின்ன வீடு படம் எடுத்த இந்த சமயத்தில் வந்து பாக்யராஜ் அவர்கள் வந்து படம் போட்டு காமிச்சிட்டு ஒரு சின்ன டிஸ்கஷன் வைக்கிறார். இது வந்து படம் பார்த்துட்டு வீசகர் இயல்பாக என்ன சொல்லிடுறாருன்னா, மனைவி குண்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக யாராவது வந்து மனைவியை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை தேடி போவானா, இது என்ன சார் கதை அப்படின்னு சொல்லிட்டார். அவர் அந்த இடத்துக்கு புதுசு. இந்த மாதிரி ஒரு ஓப்பனாக ஒரு கருத்து வந்தோன்னா எல்லாருக்குமே ஷாக்கு. அங்கே இருக்கவங்க வந்து யாருங்க நீங்கள் யார் உங்களை சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே விழுந்த முக்கியமான இயக்குனர் ஒருத்தர் வந்து பிரபலமான இயக்குனர் வந்து அந்த டிஸ்கஷன் இருந்தவர், நீங்கள் தயவு செஞ்சு வெளியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டார். யாரை? வீசேகர். ஆனால் அவர் மனசில் பட்டதை சொல்லிட்டார். அன்னைக்கு நைட்டு அவர் போயிட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய பாக்யராஜை எதிர்த்து அவரே திரைக்கதை திலகம்னு பேர் எடுத்தவர் பாக்யராஜை எதிர்த்து ஒரு ஆள் வந்து இப்படி டிஸ்கஷனில் வந்து பேசிட்டாருன்னு அங்கே யூனிட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த மாதிரி அவரை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் காலையில் அவர் வீட்டு முன்னாடி ஒரு கார் நிற்கிது. பாக்யராஜ் அவரை வந்து எப்படியாவது கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி கார் அனுப்பியிருக்கார். கார் அனுப்பி அவரை வந்து வளைச்சிட்டு வந்து, நீங்கள் சொன்னது தான் கரெக்டு, இன்னும் என்னென்ன உங்களுக்கு இதில் வந்து டிஸ்டர்ப்டாக இருக்குன்னு சொல்லுங்கள், எது நியாயம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். ஸோ அவருக்குள்ளே இப்படி ஒரு வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை இருந்தது. பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான்.